அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். சகலத்தையும் படைத்தவரே மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதத்துல நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்கள் ரட்சகர். ஆண்டவரே எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர். ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு தீர்வு தருகிறவர் நீர். ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே நோக்கி பார்த்தவர்களாய் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 11வது வசனம். தாவீது காலமே எழுந்திருந்த போது. முந்தின வசனத்துல பார்த்தோம், செய்த தவற அவனோட இருதயம் அவனை வாதிச்சது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். தன்னை தாழ்த்தி என்னோட அக்கிரமத்தை நீக்கி விடுங்க, நான் புத்தீனமா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறான். அடுத்த நாள் காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது. இந்த காத்து தீர்க்கதரிசி மூலம்தான் அநேக முறை ஆண்டவர் தாவீதோட பேசுவாரு. இன்னைக்கு இந்த சம்பவத்திலையும் அந்த காத்து தீர்க்கதரிசி மூலம்தான் கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு வெளிப்படுது. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். கர்த்தர் சொன்ன வார்த்தைய அப்படியே தாவீதுட்ட சொல்றாரு. 3 காரியத்துல ஒரு காரியம் நீ தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே காத் தாவீதினிடத்தில் அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொடிய நோய் உண்டாக வேண்டுமோ? 3 காரியம். 7 வருஷம் பஞ்சம், சாப்பாடே இருக்காது, மழை இருக்காது, பஞ்சம் தேசத்துல. 2வது 3 மாசம் சத்துரு ஜெயிப்பா, நீ தோல்வியை பெறுவ, சத்துரு துரத்துவான், நீ ஓடி போகணும். 3வது 3 நாள் கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோயில பாதிக்கப்படுறது 3 நாட்கள். இதுல ஏதாச்சும் 3ல ஒன்ன தேர்ந்தெடுக்கணும். இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்ல கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னார். என்னை அனுப்பின தேவனுக்கு என்ன பதில் சொல்ற, நான் போய் சொல்லணும் அப்படின்னு யோசித்து பாரு அப்படின்னு சொல்ற. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. பஞ்சம் வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்காக மற்ற தேசங்களை தேடி போனோம், மனுஷரை தேடி போனோம். 2வது சத்ரு ஜெயிச்சு தோல்விய கண்டா அப்பயும் மனுஷர் மூலம் அவமானத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும், மனுஷருக்கு பயந்து ஓட வேண்டியது இருக்கும். ஆனா 3வது கொள்ளை நோயின்றப்ப கர்த்தரே அதை நடத்துகிறவரா இருப்பாரு, கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதனால அதையே அவர் தெரிந்தெடுக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. மனுஷரோட கையில போய் தோல்விய சந்திச்சோ அல்லது பஞ்சம் ஏற்பட்டோ மற்ற மனுஷரை நான் சார்ந்து இருக்க கூடாது, கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். அவருடைய இரக்கம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும், குறித்த காலம்னா 3 நாள், கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள ஜனங்களில், தான் பெயர்சபா என்றது இஸ்ரவேல் தேசத்தோட எல்லை, இஸ்ரவேல் தேசத்தினுடைய பகுதியை குறிக்குது.
ஜனங்கள் 70,000 பேர் செத்து போனார்கள். இந்த கொள்ளை நோயினால 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு எருசலேம் முழுசையும் அழிச்சுறதுக்கு கையை நீட்டும் போது கர்த்தர் இரக்கம் பாராட்டுறாரு. ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். கட்டளை கொடுக்கிறாரு, நீ செஞ்சது போதும், நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்பனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். எபூசியர் அப்படின்றது இஸ்ரவேல் மக்கள் துரத்த வேண்டிய 7 ஜாதியில ஒரு ஜாதி. ஆனா இஸ்ரவேலர் அந்த எபூசியரை துரத்தல. அவங்க எருசலேம்ல இஸ்ரவேல் மக்களோடு கூட குடியிருந்தாங்க. அந்த எபூசியருடைய அர்பனா அப்படின்றவன் இங்க போட்டிருக்கு. ஆனா இதே சம்பவம் 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒர்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எபூசியனோட களத்துல நேரா அந்த கர்த்தருடைய தூதன் நின்னான். ஜனத்தை உபாதிக்கிற தூதன் தாவீதை கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற அந்த தூதனை தாவீது கண்ட உடனே கர்த்தரை நோக்கி, இப்ப அந்த தூதனை பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். அப்ப பிரச்சனை வரும்போது உடனே தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறத இங்க பார்க்கிறோம். நம்மளும் கூட நமக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தரை எப்பயும் நோக்கி இருக்கணும். தாவீது கூட கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அதனால அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது போல நம்மளும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். நான் பாவம் செஞ்சேன், நான் அக்கிரமம் பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? தன்னை ஒரு மெய்ப்பனை போலவும் இஸ்ரவேல் மக்களை ஒரு ஆடுகளை போலவும், ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள் மேல ரொம்ப கரிசனையா இருப்பது போல இவன் இந்த ஜனங்களை ஏன் அழிக்கிறீங்க? நான் தானே தப்பு பண்ணேன், இஸ்ரவேல் மக்களை ஏன் அழிக்கிறீங்க? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றார். மோசே இது மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு பரிந்து பேசி ஜெபம் பண்றாரு. ஆபிரகாம் கூட ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறத நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கலாம். இப்ப தாவீது இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்றார். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீது நிலத்துல அவனை நோக்கி, காத் தீர்க்கதரிசி மறுபடியும் வர்றாரு, நீ போய் எபூசியன் ஆகிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். இப்ப கர்த்தருடைய வார்த்தைய அவன் சொல்றான். இந்த அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது மோரியா மலை. 2 நாளாகமும் 3வது அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமும் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இந்த களத்தை குறிச்சு சொல்லி இருக்கு. சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மோரியா மலையில தான் இந்த களம் இருந்துச்சு. அதுலதான் பின் நாட்கள்ல சாலமோன் ஆலயத்தை கட்டினா. இந்த மோரியா மலை
ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட்டது இந்த மலையில தான். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டதும் இந்த மலையில தான், மோரியா மலையில தான். இந்த மோரியா மலையில இருக்கிற அந்த களத்துல ஒரு பலிபீடம் கட்டுன்னு கர்த்தருடைய வார்த்தை வருது. காத்துனுடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தாவீது அதை நிறைவேற்றும்படியா போறான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரனும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவும் ஊழியக்காரன் வர்றதை பார்த்து இவன் போய் அவங்கள கூப்பிட்டு வரவேற்று அவனை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தும்படி கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். இங்க பலிபீடம் கட்ட போறேன், இந்த இடத்த நான் வாங்க போறேன், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு தான் வந்த காரியத்தை சொல்றான். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவார் ஆக, இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி, அவன் கேட்ட களத்தை மாத்திரம் இல்ல, மாடுகள், விறகு போரடிக்கிற உருளை, நுகத்தடி எல்லாத்தையும் கொடுக்குறான். அர்வனா ராஜயோகத்திற்கு அவை எல்லாவற்றையும் ராஜாவிற்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றான். நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு கர்த்தர் உன் கர்த்தருடைய கிருபை வந்து கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக அப்படின்னு வாழ்த்துறான். ராஜா அர்வனாவை நோக்கி, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். 50 சேக்கல் வெள்ளி பணத்தை கொடுத்துட்டு நிறையுள்ள சேக்கலை கொடுத்துட்டு அந்த லேண்ட மாடுகளையும் வாங்கிக்கிட்டான். 1 நாளாகமம் 21:25 600 சேக்கல் பொண்ணை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து 50 சேக்கல் நிறை வெள்ளின்னு சொல்லிட்டு ரெண்டும் வித்தியாசமானதா சொல்லப்பட்டிருக்கு. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதல்களை கேட்டருளினார். தேசத்து வந்து வாதையினால பாதிக்கப்பட்டுச்சு, கொள்ளை நோயினால. இந்த பலி செலுத்தின பிறகு, சர்வாங்க தகன பலி சமாதான பலி செலுத்தின பிறகு அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பலி செலுத்தின உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு வாதைய நிறுத்திட்டாரு. இஸ்ரவேல் மக்கள் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, தாவீதின் இடத்துல காத்து தீர்க்கதரிசி வந்து பேசினாரு. நீ செய்த தவறுக்காக 3 காரியம் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்ன நீ தெரிந்தெடுக்கணும்னு சொல்றாரு. 7 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் சத்துரு வந்து உன்னை பின்தொடர நீ ஓடி போகணும், தோல்வியை சந்திக்கணும், 3 நாள் கொள்ளை நோய். இதுல எது செலக்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே
தாவீது நான் மனுஷன் கையில விழக்கூடாது, கர்த்தருடைய இரக்கம் பெருசு, அதனால கர்த்தருடைய கையில விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் கொள்ளை நோயை தெரிந்தெடுக்கிறான். அதன்படி ஆஹ் கொள்ளை நோய் வந்துச்சு. 70,000 பேர் மரித்து போனாங்க. தேவதூதன் வந்து எருசலேம் முழுசையும் அழிக்கிறதுக்கு கை நீட்டும் போது ஆண்டவர் வந்து போது நிறுத்து அப்படின்னு கட்டளையிட்டாரு. அதுக்கு மேல அழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டாரு. அந்த கர்த்தருடைய தூதன் வந்து எபூசியனாகிய அர்வனாவின் களத்துல நேரா நின்னுட்டு இருந்தான். அப்ப தாவீது வந்து அந்த தூதனை பார்த்த உடனே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. நான் தான் பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது, என்னையும் என் தகப்பன் வீட்டைக்கும் மாத்திரம் உம்முடைய கை விரோதமா இருக்கட்டும், இந்த ஜனங்களை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்து பேசி ஜெபம் பண்றான். அன்னைக்கே காத்துன்ற தீர்க்கதரிசி மறுபடியும் வந்து இந்த எபூசியன் ஆகிய அர்வனாவோட களத்துல ஒரு பலிபீடம் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே தாவீது கீழ்ப்படிஞ்சு அந்த களத்துக்கு போய் அங்க 50 சேக்கல் வெள்ளி பணத்தை கொடுத்து அந்த அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய நிலத்தையும் மாடுகளையும் உருளைகளையும் நுகத்தடிகளையும் சந்தோஷமா கொடுத்தான். தாவீது 50 சேக்கல் நிறையுள்ள வெள்ளியை கொடுத்து அதை வாங்கி அங்க பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தினான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனோட விண்ணப்பத்தை கேட்டு இஸ்ரவேல் மக்கள் மேல இருந்த அந்த வாதைய நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நம்ம தியானிக்கிறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல தாவீதோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தன் பிரச்சனையை சந்தித்த போது உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு நீங்க சொல்ற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து எல்லா பிரச்சனையும் மாறும்படியான சூழ்நிலைய பார்க்க செய்தீங்க. அது போல நாங்களும் கூட ஆண்டவரே எங்க சுய புத்தியின் மேல சாராம எல்லா நேரமும் உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஆவியினாலும் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேக அற்புதங்கள் உம்முடைய நாமத்தினால நடைபெறட்டும். அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். உம்முடைய சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.